சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்க போகின்ற தை மாதம் ஒரு அற்புதமான மாதம். இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தை மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருகிறார் மற்றும் பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவானும், கலத்திரஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையிலும், அயனசயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, 18/1/2025 அன்று செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மிதுன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். மற்றும் 19/1/2025 அன்று புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். மற்றும் 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். மற்றும் 5/2/2025 அன்று புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசியில் பெயர்ச்சியாகிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தின் தொடக்கத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் நண்பர்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் இந்த மாதத்தில் கிடைக்கும். பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சரித்து வருவதால் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். ரணருண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் எடுத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிக்க சூரிய பகவான் உங்களுக்கு அருள் புரிவார். அதே போல பணப்புழக்கமும் இந்த மாதத்தில் அதிகரிக்கும். கலத்திரஸ்தானத்தில் சனி பகவானும் மற்றும் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழ்நிலை இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உண்டாகும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்ப பெரியவர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். அயனசயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உருவாகும். தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு அது இந்த மாதத்தில் உடனே சரியாகிவிடும். எனவே தாயாரின் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் சஞ்சரித்து வருவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும். உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படும். இருந்தாலும் இந்த மாதத்தில் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி இருக்கும். அதே போல கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருங்கள். அயனசயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரமடைந்த நிலையில் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் அதிக பணி சுமை ஏற்படும். இதன் காரணமாக மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். உயர் அதிகாரிகளுடன் அனுசரித்து போவது எதிர்காலத்துக்கு நல்ல தருவதாக இருக்கும். சிலருக்கு திடீர் இடமாற்றமும் பணிமாற்றமும் ஏற்படக்கூடும். எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் இந்த மாதத்தில் தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அமையும். 18/1/2025 அன்று செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மிதுன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் பண வரத்து அதிகரிக்கும். மனதில் உற்சாகம் பிறக்கும். தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமான பலன்கள் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் தயக்கம் காட்டாமல் இருப்பீர்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வேகம் எடுக்கும். 19/1/2025 அன்று புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்க இருக்கிறார். இதன் காரணமாக கண்மூடித்தனமாக எதிலும் ஈடுபடாமல் யோசித்து செய்வது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையுடன் செய்வது நன்மை தருவதாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும். ஜனவரி மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையுடன் செய்யுங்கள். தொழில் வியாபாரம் தொய்வு நீங்கி சூடு பிடிக்கும். வாடிக்கையாளர்களின் வரவு கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுடைய நிதி பிரச்சனை இந்த மாதத்தில் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையும் குழப்பத்தினுடைய செய்ய நேரிடும். சக ஊழியர்களிடம் நிதானத்தை இந்த மாதத்தில் கடைபிடிப்பது மிகவும் அவசியம். 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் கும்பராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மீன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதாவது அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானுடன் சுக்கிர பகவான் இணைவதால் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும்.
குழந்தைகளின் செயல் உங்களுக்கு சந்தோஷம் தருவதாக அமையும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பயணங்கள் செல்லும் பொழுது கவனமாக இருங்கள். வாகனத்தில் செல்லும் பொழுதும் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் அவசியம். சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை உண்டாகலாம், எனவே கவனமாக இருங்கள். தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் பெண்களுக்கு எதிலும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிப்பீர்கள். கலைத்துறையினருக்கு மனதில் துணிச்சல் ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும். வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது. 5/2/2025 அன்று புதன் பகவான் மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கும்பராசியில், அதாவது கலத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடன் சேர்க்கை அடைவதால் கூடுதலாக இந்த மாதத்தில் நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வரும். உடன் இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்த்து கொள்வது நன்மை தருவதாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர் மூலம் உங்களுக்கு உதவியும் கிடைக்கும். வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் முயற்சிகளில் தடை ஏற்பட்டாலும் அதை முறியடிக்கும் வல்லமையை புதன் பகவான் உங்களுக்கு வழங்குவார். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற தை மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமையப் போகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் எல்லாவற்றிலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சப்தமஸ்தானத்தில் சனி பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் என்ற சஞ்சார நிலை உங்களுக்கு நெருக்கடிகளை மிகவும் அதிகரிக்கும். திறமையின் காரணமாக எல்லாவற்றையும் சமாளிக்கும் சக்தி உண்டாகும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் வார்த்தைகளில் நிதானம் காப்பதும் வரவு செலவுகளில் கவனமாக இருப்பதும் இந்த நேரத்தில் மிகவும் அவசியம். யாரையும் நம்பி எந்த ஒரு முயற்சியிலும் இந்த மாதத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். இதனால் உங்களுக்கு நெருக்கடியே ஏற்படும். உடல் நிலையில் எப்பொழுதும் கவனமாக இருங்கள். பூர்வீக சொத்துகளில் பிரச்சனைகளும் ஏற்படும். அதை இந்த மாதத்தில் தள்ளி வைப்பது நல்லது. குழந்தைகள் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியதாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். பிரச்சனைகளை சமாளித்து விடக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும். செய்து வரும் தொழிலில் மிகுந்த கவனமாக இருப்பதும், உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வதும் இந்த காலகட்டத்தில் நல்லது. வீண் பிரச்சனைகள் இந்த மாதத்தில் உங்களை தேடி வரும். அவசர முடிவுகள், ஆவேச செயல்பாடுகள் அனைத்தையும் இந்த மாதத்தில் குறைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்று செயல்படுவதால் இந்த மாதத்தில் நீங்கள் நெருக்கடியிலிருந்து விலகலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற தை மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமையப் போகிறது. புதிய முயற்சிகளை விட வழக்கமான வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது இந்த மாதத்தில் நல்லது. நெருக்கடிகள் உங்களுக்கு இல்லாமல் போகும். தை மாதத்தில் கிரகங்களின் சஞ்சார நிலைகளும் எதிர்மறையாக உங்களுக்கு இருப்பதால் இந்த மாதம் ஒவ்வொன்றிலும் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். பின் விளைவுகள் பற்றி யோசிக்காமல் செயல்படுவது, எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற தடாலடி வேலைகளை இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம். அதே போல இந்த மாதத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரிக்காததால் உடல் நிலையில் ஏதேனும் பிரச்சனைகளை உண்டாக்கலாம். பரம்பரை நோய்கள் வெளிப்படும். உடல் நலனில் இந்த மாதத்தில் எப்பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல வரவு செலவுகளிலும் கவனமாக இருங்கள். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்று செயல்படுவதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. முடிந்தவரை தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதால் சங்கடங்கள் இல்லாமல் இந்த மாதம் போகும். அதே போல கடன் வாங்குவது, கொடுப்பது போன்றவற்றையும் இந்த மாதத்தில் தள்ளி வைப்பது நல்லது. குழந்தைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதே போல உங்கள் வார்த்தைகளிலும் மிகவும் நிதானம் வேண்டும். எல்லாவற்றையும் சமாளித்து விடக்கூடிய சக்தியை புதன் பகவான் வழங்குவார். அதன் பிறகு உங்கள் செயல்பாடுகளை ஒரு கட்டுக்குள் நீங்கள் வைத்துக் கொள்வது நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற தை மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய மாதமாக அமையப் போகிறது. மாதம் முழுவதும் சூரிய பகவான் உங்களுக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உடல் நிலையிலும் மனநிலையிலும் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். தெளிவாக செயல்பட முடியாத அளவிற்கு உங்கள் சூழ்நிலையும் உடல் நிலையும் அமையும். கேது பகவானும் சனி பகவானும் ராகு பகவானும் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு தொடர்ந்து நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். இந்த நேரத்தில் சுக்கிர பகவானின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரு சிலருக்கு உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் வேலையில் மட்டும் கவனமாக இருக்கிறது அவசியம். வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன்பு நன்றாக யோசித்து செயல்படுங்கள். தொழிலாளர்கள் தங்கள் பணியில் மட்டும் இந்த மாதத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. வாழ்க்கை துணையின் ஆலோசனை இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகவும் அவசியமாக இருக்கும்.
உடன் பணிபுரிபவர்களையும் பிறரையும் அனுசரித்து செல்வதால் சங்கடங்கள் ஏற்படாமல் போகும். யாரிடமும் கோபத்தையும் பிரச்சனைகளையோ இந்த நேரத்தில் கொண்டு செல்ல வேண்டாம். வழக்கமான வேலைகளில் மட்டும் இந்த மாதத்தில் கவனம் செலுத்தி வருவது நன்மை தருவதாக அமையும். குழந்தைகள் மீது அக்கறை கொள்வதும் அவர்களை உங்கள் கண்காணிப்பிற்குள் வைத்துக் கொள்வதும் இந்த மாதத்தில் நல்லது. நன்றி, வணக்கம்.